மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசின விஷயம்தான் இன்னைக்கு எல்லா ஊடகத்திலையும் பேச்சு பொருளா இருக்கு. ஆனா நிறைய இடத்துல அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் பேசின பேச்சு, அதாவது ஆர்எஸ்எஸ் குறித்து பேசினாரு, நீட்டு விஷயத்தை பத்தி பேசினாரு, கச்சத்தீவு பத்தி பேசினாரு, குறிப்பா பாஜகவுக்கு எதிராக சில கருத்துக்கள் எல்லாம் பேசினதை நம்ம கவனிச்சோம். ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் இன்னைக்கு அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இது விஜய்க்கு கொடுக்கறத தாண்டி இன்னைக்கு விஜய் தொண்டர்கள் அப்படின்னு வந்தாங்க பாருங்க, அதாவது விஜய் ரசிகர்கள், அவங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஏன்னா விஜய் எந்த நோக்கத்துக்கு வர்றாரு என்னங்கிறது அவருக்கே தெரியாதான்ற மாதிரி. யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேர்ல தான் இல்ல எழுதி கொடுக்குறாங்க, அதை படிக்கணுங்கிற விஷயத்த அங்க கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்பாவி ரசிகர்கள் அப்படின்னு சொல்றவங்க, ஆனா இவங்க எல்லாம் ரசிகர்னு வர்றாங்க, இவங்களெல்லாம் அப்படியே கடந்து நம்ம போயிடலாமான்னு பார்த்தோம்னா அது என்ன பண்ணாலும் அந்த புரிதலை நம்ம தான் ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இன்னொன்று அறியாமைன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளோட சாபக்கேடு அரசியல்ல ஏதாவது ஒரு சினிமாவில் தூக்கி கொண்டாடுறது ஒரு இயல்பான விஷயம். ஆனா இந்த இடத்துல அதை நம்ம கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டு வரணும்னு தான் எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது விஜய்க்கு இல்லை, இன்னைக்கு தொண்டர்களுக்கு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா விஜய் அவங்க கவனிப்பாங்க. விஜய் எல்லாம் அதாவது ஆர்எஸ்எஸ் பத்தி சொன்னாரு. இப்போ விஜய் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு வேட்பாளரை இன்னும் பேர் அறிவிக்க முடியல. அந்த பேர் இன்னைக்கு மதுரையில நார்த்ல நான் தான், சவுத்ல நான் தான், ஈஸ்ட்ல நான் தான், வெஸ்ட்ல நான் தான் அப்படின்னு சொல்றத பார்த்தான்னா ஒரு வேடிக்கையா இருக்கு. 2 வருஷம் ஆகுது, ஒரே ஒரு வேட்பாளர் பேரை சொல்லி உருவாக்க முடியலன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது நேரடியாக போய் கூட போராட்டத்தில் கலந்துக்கல, வீட்டுக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு ஈஸியா ஆர்எஸ்எஸ் எல்லாம் மோசம்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு 100 ஆண்டு அடி எடுத்து வைக்குது. ஒரு 4 பேர் சும்மா விளையாட்டுத்தனமா, 4-5 பேர் விளையாட்டுத்தனமா இந்த தேசமும் இந்த இளைஞர்கள் சிந்தனையும் உணர்வும் இந்த ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்தோட அந்த இந்தியாங்கிற ஒரு உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பே தொடங்கினது. இங்கெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை தான், எந்த காரணத்தை கொண்டு கலாச்சாரத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு அடிப்படை கொள்கையோட ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ். ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் எத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கியிருக்கு, 1000க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை உருவாக்கியிருக்கு, 200க்கு மேல பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி வச்சிருக்கு. நினைச்சு பாரு, இன்னைக்கு 100வது ஆண்டுக்கு அடி எடுத்து வைக்கும்போது இன்னும் 100 ஆண்டுக்கு தேவையான தலைவர்களை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஆனா இங்க 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அறியாமையில, இது அறியாமைன்னு சொல்லணுமா இல்ல ஏதாவது ஒரு தற்கொலைன்னு சொல்லணுமா, யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேர்ல எழுதி கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டு நீட்டு என்ன, நீட்னால இன்னைக்கு அரசு பள்ளியில 2015க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7000 மாணவர்கள் நீட்ல போயிருக்காங்க. அவங்க எல்லாம் அன்றாட ஆட்டோ ஓட்டுறவங்க, சாதாரண குடிசை பகுதியில வசிக்கிறவங்க, அரசு பள்ளியில அவங்க டாக்டருக்குங்கிறது ஒரு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டர் கல்வி படிக்கிறதுக்கு இந்த நீட்னாலதான் உதவி. கச்சத்தீவு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு என்னன்ற மாதிரி தான். இப்போ கச்சத்தீவு காங்கிரஸ் பீரியட்ல தான் இந்திரா காந்தியும் நம்ம திமுக கூட்டணி இவங்கெல்லாம் கொடுத்து இருக்காங்கிறது நம்ம, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு அந்த பக்கம் இருக்கிற ஒரு டீ கடையை வாங்குற மாதிரி இந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் கொடுத்தது 2 நாட்டுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் அந்த அளவுக்கு மெதுவாக தான் கொண்டு வர வேண்டிய விஷயம். அதுக்குண்டான முயற்சியும் இன்னைக்கு பாஜக எடுத்துட்டு தான் இருக்காங்கிறது நம்ம கவனிக்கப்பட வேண்டும். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு இதே தான். இன்னைக்கு பாஜக அதுல கையில் எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க எடுத்துட்டு வந்தாலும் கூட இவங்க நாங்க தான் அதை எதிர்த்தோம், நாங்க தான் அதுக்கு உண்டான கோரிக்கை கொடுத்தோம், நாங்க கோரிக்கை கொடுத்ததுனாலதான் கச்சத்தீவை மீட்டுட்டாங்கன்னு சொல்ற ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு கூட்டம் தான் இவங்க ரெடியா ஒழிய, இவங்க ஒரு ஆக்கப்பூர்வமா இவங்க நாட்டுக்கு என்ன செய்யறோம், மக்களுக்கு என்ன செய்யறோம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு காலத்துல உண்மையிலேயே எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வர்றதுக்கு யாராலையும் முடியாதுன்னு தான். அவங்க எல்லாம் ஒரு யுக புருஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் எல்லாம் நாட்டுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒரு காது கேளாதவர், வாய் பேசாதவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு அவங்க வீட்டையே தியாகம் பண்ணி வந்தவங்க.
அவங்களோட சொந்த இடத்தையே. அப்போ ஒரு பள்ளி, அவருக்கு அரசு பள்ளி அவங்க பேர்ல இன்னும் அரசு உதவி பெறும் ஒரு ஸ்கூல் கூட தொடங்கி இருக்கிறாரு. அப்ப அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏதோ ஒரு, அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சொத்து சேர்த்திருப்பாரு ஒழிய, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழலுக்கு மட்டும் எதிரா நின்னுதான் எந்த ஒரு சொத்து சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி பேச்சு தான் வந்துட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவை வந்து இன்னைக்கு வந்து அவரோட நான் ஒப்பிட்டு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் நாட்டுக்காக இன்னும் கூட அதை எதையும் சேர்க்கல, அவங்க எல்லாம் மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இங்க எல்லாம் சும்மா ஏதோ ஒரு, இன்னும் மறுபடியும் மறுபடியும் சொல்ற, ஏதோ யாரோ ஒருத்தர் பேச்சு எழுதி கொடுத்து யாரோ ஒரு தூண்டுதல் பேர்ல தான் இவங்க இத்தனையும் அரசியலுக்கு வந்திருக்காங்களே ஒழிய, இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாம விஷயம் இல்லை. இப்ப வந்து ஏதோ ஒன்று மேடை மாதிரி, ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இந்த மாநாடு எல்லாம். ஆனா இன்னைக்கு அப்பாவி ரசிகர் அப்படிங்கிற அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு பாதிக்கப்படுறது வேடிக்கையா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பரிதாபமும் கூட இருக்கு இன்னைக்கு. ஆனா அவங்களெல்லாம் அந்த அரசியல் புரிதல் யார் கொடுக்குறாங்கன்னா, இப்ப எல்லாம் அண்ணாமலை எடுத்துக்கோங்க. அண்ணாமலை எல்லாம் ஆரம்பத்துல வரும்போது கூட யாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அரசியல்ல அண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் என் மண் என் மக்கள் யாத்திரையில போய் மக்களோட மக்களா நின்று ஃபர்ஸ்ட் எதிர்த்தது வந்து ஊழலுக்கு எதிரான விஷயம்தான். திமுகவில் வந்து இன்னும் ஒவ்வொரு செங்கல் ஊழலை வந்து உருவுற அப்படின்னு சொன்னவர் தான். அதனால நிறைய அவங்க சொத்து எவ்வளவு இருக்கு என்னங்கிறதெல்லாம் நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து நிறைய விட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து அத்தனை அமைச்சர் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஊழல்ல, செந்தில் பாலாஜி உட்பட எல்லாமே மாற்றுறதுக்கு ரீசன் என்னன்னா அண்ணாமலையோட நடவடிக்கைன்னு தான் நம்ம சொல்லலாம். அவர் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது அந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் கையில எடுத்துதான் இந்த அளவுக்கு ஒரு டிஎம்கேயோட எதிர்ப்பு நிலையில நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து சொல்லலாம், நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி நானும் முயற்சி செய்யறேன், நானும் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு அவரு சொல்லலாம். ஆனா இவங்கெல்லாம் எதுவுமே இல்லையே, மக்களுக்காக எதுவுமே பக்கத்துல வந்து நிக்கலையே, மக்களை தொடர்றதுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இவர் வீட்டு விட்டு வெளியே வர்றதில்ல, அப்படி வந்தாலும் கூட தொண்டர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கலாமே, மாநாட்டிலே கூட கிரீஸ் தடவிட்டு அந்த தொண்டர்கள் எல்லாம் தூக்கி பவுன்சரை வச்சு எரியிறதும் எல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய அந்த ரசிகர்களுக்கு அந்த புரிதல் இல்லைங்கும் போது அவங்க அறியாமன்னு தான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்துறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை. இன்னொன்னு, அவருக்கு வந்து இப்ப பாருங்க, அவர் வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, இன்னும் திசை மாத்திட்டாங்க இன்னைக்கு. அதாவது எல்லாமே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காங்கிரஸோட கூட்டணி நிறைய வந்து, காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு கூட்டணி, அது வந்து துணை முதலமைச்சர் பதவி தர்றாங்க அப்படின்ற போது ஒரு 70 சீட்டு தர்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேச்சு அடிபடுது. இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் வேற மாதிரி, ஓ காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் கூட்டணியா அப்படின்னு பேசிட்டு போறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய இன்னைக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு வந்து சேர்த்துறது வந்து ஒரு சமூக நலத்துல இருக்கிறவங்களை ஒவ்வொருத்தரும் கடமைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இது இல்லாம இவங்க எல்லாம் எதுக்காக வர்றாங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எதுக்காக வர்றாங்க, ஏன் வர்றாங்க, காசு இருக்குன்னு வர்றாங்களா, இல்ல இவங்களோட எண்ணம் தான் என்ன, இல்ல மக்களுக்காக ஏதாவது ஒரு பணி செய்யணும்னா அதோட தாக்கம் தெரிஞ்சிருக்குமே. ஒண்ணுமே இல்லையே, வெறும் ஆடியோ லான்ச் மாதிரி தானே இன்னைக்கு மேடையில பேசிட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு அதுல ஒரு பிரதிபலிப்பே இல்லையே. மக்கள் இப்போ ஒரு தொண்டர் வந்து அங்க மாநாடுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னத்த தாக்கத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டாப்ல, ஒண்ணுமே இல்லையே. கூட்டம்னு சொல்றான், செல்ஃபி எடுத்தான்னு சொல்றான், இதை தாண்டி அங்க ஒண்ணுமே இல்லையே, ஒரு டிசிப்ளினே இல்லையே. ஒரு டிசிப்ளினாவது கூட கத்து கொடுத்துருக்கலான்ற மாதிரி தான், எதுவுமே இல்லை. அவருக்கே டிசிப்ளின் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு அரசியல் நாகரிகங்கிறது இல்லைன்னு, அங்கிள்ங்கிறது மாமாங்கிறது நிறைய, அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் யாருமே அந்த நல்ல முதிர்ச்சி உள்ள பேச்சா இல்லை அங்க. அப்ப நிறைய அரசியல் கத்துக்கணும். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியல் புரிதலே உண்டாகும் எல்லாருக்குமே. இது நேத்து வந்துட்டு இன்னைக்கு வந்து நானே முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேடிக்கையா இருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆர்கானிக்கா வளரணும்னு சொல்றது அண்ணாமலை மட்டும்தான். அரசியல்ல வந்து மக்களோட மக்களா நின்று மக்களுக்கு அந்த அடிப்படை புரிதலை வந்து சொல்லிக் கொடுக்கறது அண்ணாமலை தான் நம்ம கவனிக்கணும். ஆனா அவரே இன்னைக்கு வந்து அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. சும்மா அவதற்கு சொல்றது டிஎம்கே சைட்ல எல்லாமே அதெல்லாம் எதிர்த்து போராடிட்டு வர்றத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம, எந்த ஒரு புரிதலும் இல்லாம, எந்த ஒரு அரசியல் டேட்டா இல்லாம நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றதும், அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன்னு சொல்றதும்,
இஸ்லாமியருக்கு வந்து எகென்ஸ்டா இருக்கு பிஜேபின்னு சொல்றது. இஸ்லாமியருக்கு எகென்ஸ்ட்ங்கிறது போய் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் காஷ்மீர் போய் கேட்கணும், முதலமைச்சரை போய் கேட்கணும், இஸ்லாமியர் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னன்னு விஜய் போய் அங்க போய் கேட்கணும். அப்ப அவர் சொல்லுவாரு நாங்க எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய அரசியல் புரிதல் வந்து இன்னைக்கு தொண்டர்களுக்கு வேணும். அதை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மனிதா நீ மகத்தான்